இன்னும் வராதா என்று எங்களை ஏங்க வைக்கிறது. அதுதான் இதனுடைய பியூட்டி. இந்த ஏகத்துவத்தில் இருக்கிற முக்கிய அம்சமே அதுதான். எனவே நீங்கள் அழிக்க நினைத்தால் அழிந்து போவதற்கு நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிற சிமினி விளக்கல்ல இது. இறைவன் ஏற்றி இருக்கிற ஜோதி, அல்லாஹ்வின் கொள்கை, அல்லாஹ்வின் கயிறு. அகிலவே திரண்டாலும் இதில் அணுவை கூட உங்களால் அசைக்க முடியாது என்பது சத்தியத்திலும் சத்தியம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். எதிர்க்கிறீர்களே, ஏன் எதிர்க்கிறீர்கள்? இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிறவரை எதிர்த்தால் அது ஒரு வகை, அவர்களில் பல பேர் எதிர்ப்பதில்லை. ஆனால் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு எதிர்க்கிறீர்களே, அப்படி நாங்கள் எதிர்ப்பதற்கு என்ன செய்து விட்டோம்? கொஞ்சம் நிதானமாக இருந்து யோசித்து பாருங்கள். 25-30 ஆண்டு கால வரலாற்றிலே எங்களால், இந்த பிரச்சாரத்தால், இந்த கொள்கையால், இந்த தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் அதை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது தமிழகத்தினுடைய நிலை? இஸ்லாத்தை பற்றிய விழிப்புணர்வு இருந்ததா? இஸ்லாம் குறித்து பேசுகிற கூட்டங்களை நடத்துவார்கள், மீலாது விழா மேடைகள் என்று சொல்லி மார்க்கம் பேசுவதற்காக போடுவார்களே, மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளில் எத்தனை பேர் அமர்ந்து விளக்கத்தை கேட்டுக் கொண்டிருப்பார்கள்? வயது முதிர்ந்த பெரியவர்கள், 70-80 கடந்தவர்கள், வீட்டிற்குள்ளே தூக்கம் வராமல் தவிப்பவர்கள், நேரப்போக்கிற்காக வந்து அமரும் இடமாகத்தானே இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள் இருந்தது. இல்லை என்று மறுக்க முடியுமா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இன்றைக்கு வாலிப பட்டாளம் மார்க்கத்தை கேட்க குழுமுகிறதே லட்சம் லட்சமாக. பெண்களிடத்திலே ஆர்வம் மிகைத்திருக்கிறதே. மார்க்கம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நபி என்ன சொன்னார்கள்? இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் எதற்கு வந்தது? சுய புராணம் கேட்கவா? எங்களின் வீர தீர பிரபாவத்தை கேட்டு மகிழ்வதற்கா? எதற்கு? இங்கே சென்றால் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள், அல்லாஹ்வை பேசுவார்கள், நபிகளாரை பேசுவார்கள், இறைவனின் ஜோதியினுடைய அந்த மகத்துவத்தை சொல்லுவார்கள். மார்க்கத்தை கேட்கத்தானே. இது இந்த பிரச்சாரத்தால், இந்த ஜமாத்தை காரணமாக்கி அல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றமாக உங்களுக்கு தெரியலையா? இந்த மாற்றத்தில் உங்களுக்கு பிரியம் இல்லையா? பள்ளிகளை போய் பாருங்களேன். பள்ளிவாசல்கள் எப்படி இருந்தது 20 ஆண்டுகளுக்கு முன்னால்? அதுவும் அதே நிலை. பாங்கு சொல்லிவிட்டு மோதினார் காத்திருப்பார். தொழுகைக்கு ஜமாத்தா தொழுகிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா? எத்தனை ஊரில். இன்றைக்கு எங்களின் கரங்களில் இருக்கிற பள்ளிகள் அத்தனையிலுமே வாலிப பட்டாளம், 20 வயது, 25 வயது, 30 வயது வாலிபர்கள் நிரம்பி வெளிகிறார்களே. 25 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளியாசல்ல வாலிபர்களை பார்க்க முடிஞ்சுச்சா? எங்க இருந்தா? சினிமா தியேட்டர்ல இருந்தா. நடிகர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டிருந்தார்கள். என்றைக்கு தன்னுடைய நாயகனின் படம் வருகிறது என்று காத்து கிடந்து முதல் வரிசையிலே முதல் டிக்கெட் வாங்கி முதலாக படம் பார்ப்பதிலே பெருமை எடுத்துக் கொண்டிருந்தான். நற்பணி மன்றங்கள் என்ற பெயரால் கதாநாயகர்களுக்கு, கூத்தாடிகளுக்கு விழா எடுத்துக் கொண்டிருந்தான். சொன்னோம், மேடை போட்டு சொன்னோம், தம்பி நீ நினைக்கிற திரைகளில் காணுகிற நாயகன் அவன் கதாநாயகன் அல்லப்பா, நிஜமாகவே இருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் தான் உண்மையான நாயகர் எடுத்து சொன்னோம். திரையிலே வாரி வாரி வழங்குகிற வள்ளல் வெளியிலே சல்லிக்காசை எடுத்து தராத கஞ்சனாக இருக்கிறார் என்பதை சொல்லி புரிய வைத்தோம். நபிகளார் வெளியிலே பேசினார்கள், உள்ளேயும் அப்படி இருந்தார்கள். தர்மத்தை வலியுறுத்தினார்கள், இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். எதை உன்னுடைய ஹீரோவிடத்தில் எதை ரசித்தாய்? வீரத்தையா? நபிகளாருக்கு இணையான ஒரு வீரத்தை காட்டு பார்க்கலாம். தியாகத்தையா? நபிகளாருக்கு இணையான தியாகத்தை காட்டு பார்க்கலாம். அறிவுபூர்வமான நடவடிக்கைகளையா? நபிகளாருக்கு இணையாக ஒரு காரியத்தை காட்டு பார்க்கலாம். மக்கள் நலன் விரும்புகிற காட்சிகளையா? நபிகளாருக்கு இணையாக காட்டு பார்க்கலாம். உண்மையான மாமனிதர், உண்மையான ஹீரோ, உண்மையான கதாநாயகன், உண்மையான தானை தலைவர் அல்லாஹ்வின் தூதரை தவிர எவனும் இல்லை என்று சொல்லி பாடம் நடத்தினோம். புரிந்து கொண்டவன் சினிமா கொட்டையில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி பயணித்தான். இது வேண்டாமா உங்களுக்கு? நிதானமாக இருந்து சிந்தித்து பாருங்கள். என்ன செய்து விட்டோம்? குடித்து விட்டு கூத்தடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த நிமிடத்திலே கூட இந்த கொள்கையில ஈடுபாடு இல்லாத எத்தனை இளைஞர்கள் ஊர் சுற்றுகிறார்கள். இங்கே கணக்கெடுத்து பாருங்கள், எத்தனை வாலிபன், எத்தனை இளைஞன்.
உலகத்திலே கிடைக்கிற பல்வேறு இன்பங்களை துறந்து விட்டு மார்க்கம் அறிவதற்காக ஆசைப்படுகிறார்களே, இந்த மாற்றம் நடக்க கூடாது என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அவ்வளவு ஏன் 40 வயது 50 வயது 60 வயது என்று இருக்கிற பெரியவர்கள் கூட நபிகளார் காட்டிய தாடி என்ற சுண்ணத்தை வைக்க தயங்குகிறார்கள். கேட்டால் பார்ப்பதற்கு சோகமாக தெரியுமா? தாடி வச்சா ஏன் தாடி வச்சிட்டிய? எவ்வளோ கிறுக்கு பைய திரைப்படத்துல சோகத்துல தாடிய வச்சானா, உடனே வைக்கிறவங்க கூட சோகத்துல வச்சானு அர்த்தமா? காதல் தோல்வி, அதனால் தாடி வைத்தார். அந்த கூமுட்டை வச்சாமனா நான் வச்சது அதுக்கா? அவனை பார்ப்பதற்கு அகோரமாக இருந்தால் எங்களை பார்க்கும் அகோரமாக இருக்குமா? அப்படி அகோர காட்சியை நபிகளார் காட்டுவார்களா? இதில் கண்ணியம் கம்பீரம் இருக்கிறது, ஒரு ஆண்மை வெளிப்படுகிறது. ஆண் ஆணாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும், பெண் பெண்ணாக வெளிப்படுத்த வேண்டும். இயற்கையை இறைவன் என்ன செய்திருக்கிறார்? ஆணுக்கென்று கம்பீரத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் முகத்திலே முடியை கொடுத்து அடையாளப்படுத்தி இருக்கிறார். பொம்பளைக்கு தான் முடியில்லாம வச்சிருக்கிறான். ஏன்? அவ அப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனுக்கு இப்படித்தானுங்க. ஆம்பளை கோழி பொம்பளை கோழி இருங்களே, சேவ கோழி பட்ட கோழி, முகத்திலே வித்தியாசம், முடிகளில். ஆம்பளை பூனை பொம்பளை பூனை மீசைகளை வித்தியாசம். ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம் வெட்டரி முடிகிற வித்தியாசம். ஆம்பளை மயில் பொம்பளை மயில் தோகையில வித்தியாசம். பல பேர் பொம்பளைய போய் மயிலுக்கு ஒப்பிடுவான். அவன மாதிரி கும்பிட்ட ஒருத்தன் கிடையாது. ஏன்? தோகை வச்ச மயில தானே தோகை விரித்த மயிலேம்மா.